சிவனை துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜனவரி மாதம் பிறக்க போகிற தை மாதம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்க போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே உபயோகமாகவும் இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி. இந்த மேஷராசி கர்மஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் நுழைய போகிறாரு. அதனால் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தை மாதத்தில் மேஷராசி சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு லெவலுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உணர்வுகளால் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதை விட முக்கியமாக அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளோட நட்பு ஆதரவு இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய பொறுப்பு பதவியெலாம் பார்த்திங்கன்னா உயரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த ஒரு சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த ஒரு தை மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாக இருக்க போகுது. மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்க போகிறதுனால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் கோவத்தை வெளிப்படுத்தாமல் ரொம்ப சாந்தமாக பேச முயற்சி பண்ணுங்கள். எல்லார்ட்டையுமே அன்பாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதனால் எல்லார்ட்டையும் நீங்கள் கோவத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த ஒரு தை மாதம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வருஷமாகவும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். மேஷராசி சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்க போகுது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தில் நடக்க போகுது. அதனால் வருமான விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுவும் செலவு செய்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும், எப்படி செலவை நிர்மாணிக்கணும், இப்படி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலைச்சலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. பொய் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுமே இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சரியான ஒரு மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள்ட்டேருந்து விலகி இருக்கவே முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் யார்ட்டையும் பேச்சு வச்சுக்காதீங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லார்ட்டையும் கோவத்தை கரைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் உங்கள் மேலதிகாரிகிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் கோவப்படாமல் இருந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்கள் வேலைக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுவும் பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நஷ்டம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்கள் சகோதரர்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறதுக்கோ இல்லைனாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே இருப்பாங்க, இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் அவங்க இழுத்து விட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்கள தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது முடியாத பட்சத்தில் அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்கள் அப்படின்ற பேரில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அஷ்டம் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட அமைப்பு கடந்த கால தவறுக்கான பலனை பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்புக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு தண்டனையும் கிடைச்சிருக்காது. நீங்கள் அதெல்லாம் ஒன்று கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் வலி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சூழல் உங்களுக்கு சாதகம் இல்லாததாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. மொத்தத்தில் இந்த ஒரு தை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை பெருசாக கண்டுக்காமல் விட்டு வச்சுருப்பீங்க. அந்த தப்பு மூலமாக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா தப்புகளையுமே குறைச்சிக்கிறது நல்லது. தப்பே பண்ணக்கூடாது. முதல்ல அதையும் மீறி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு சரி
பண்ண பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நல்லா நடக்கணும் அப்படின்னா குரு பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டுங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் அவர் உங்களை காப்பாற்றுவார். அதுக்கும் மேலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எச்சரிக்கையாக இருங்க. முதல்ல இந்த ஒரு மாதம் பார்த்துட்டிங்கன்னா மேஷராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. ஆனால் ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் கோவத்தை குறைச்சிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட வந்து ரொம்ப இனிமையாக பேசி அவங்கள வந்து உங்களோட பேச்சால் வந்து மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் வந்து பிரச்சனைகள் எதுவுமே சிக்காமல் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.